पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள் அடங்கிய மிக உயர்ந்த ஒரு விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதாக பகவத்கீதை நிறைய விஷயங்களை பாமர மக்களும் அறியும்படி பகவான் கிருஷ்ணன் கூறிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம், நாம் தினசரி எது நிலையானது என்று அதை பேணி பராமரித்து கொண்டு இருக்கிறோமோ, அதாவது இந்த தேகத்தின் மேல் எவ்வளவு அக்கறை ஒவ்வொரு மனிதனுக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக அதற்கு உண்டான வைத்தியம் செய்து, கண் மங்கினால் உடனே அதுக்கு ஒரு சரியானபடி ஒரு தீர்வினை தேடிக்கொண்டு தேகத்தின் மேல் அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு போஷித்து பார்த்து நம்மால் வளர்ந்து வருகின்ற இந்த தேகம் நிலையானது அல்ல. சரி, தேகத்தை பராமரிப்பது தவறு என்று கூறவில்லை. ஆனால் தேகம் நீங்கள் எவ்வளவு பராமரித்தாலும் ஒரு நாள் அழிந்துதான் தீரும். அதே உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு என்றுமே அழிவில்லை. அந்த ஆத்மா உயர்வதற்காக, அதனுடைய உத்தாரத்திற்காக நாம் ஏதாவது ஒரு நாளில் சிறிய சிறிய மணிகளை அதற்காக ஒதுக்க முடிகிறதா என்கின்ற ஒரு கேள்விதானே இது. எப்படின்னா செல்ஃப் எவால்வேஷன் அப்படின்னு சொல்வாங்க. நாம சுயமாக நாம் எங்கு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து இது சரியா தவறா என்று ஆராய்ந்து நம்மளுடைய பாதையை கொஞ்சம் மாற்றினால் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். இப்போ இதுவரை இரண்டாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 49வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இப்போ நாம பார்க்க போறது இரண்டாவது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகம். புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே. அடுத்து தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். இதுதான் எப்பொழுது இறைவனை நோக்கிய பயணம் ஒருவனுக்கு மனதால் பிடித்து அவனே கதி என்று அவனுடைய வேலைக்காக தன்னுடைய வாழ்க்கை தன்னை அர்ப்பணிக்கின்றானோ, காணும் இடமெல்லாம் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு இயல்பை இயல்பாக யார் ஒருவருக்கு வருகிறதோ, வெளியே இருக்கக்கூடிய மாயை எல்லாம் நிலையானது அல்ல என்பது நம் மனதுக்கு தெரிந்து அதனை தவிர்த்து நாம் செய்கின்ற காரியம் அனைத்தும் பகவானுக்கு அல்லது அவனுடைய பக்தனுக்கு செய்யும் தொண்டுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தன் வாழ்க்கையையே சரணாகதி என்று யார் ஒருவர் கொண்டிருக்கிறாரோ, பாருங்க, பேச்சுக்கு பேச்சு சொல்வோம். சார், நடக்கிறதெல்லாம் போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்லதுன்னா நல்லது நடக்குது, கெட்டதுன்னா கெட்டது நடக்குது அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்வோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் எச்சரிக்கிறார், நீ நினைத்தால் எப்பொழுது என்னையே கதி என்ற பக்தி தொண்டில் நீ ஈடுபடுத்தினே ஆனால் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்மத்திலேயே அதற்கு உண்டான பலன்களை, அதாவது நல்ல பலன்களை நிச்சயமாக அனுபவிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உனக்கு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லக்கூடிய தீய விளைவுகள் வருவதே ஆனால் அதிலிருந்து தப்புவிப்பதற்கு ஒரு எளிதான வழி, உன்னுடைய வாழ்க்கையினுடைய வழியை சற்றே மாற்று என்று பகவான் அறிவுறுத்துகிறார். ஏதோ நாமளும் எந்திரிச்சிருக்கோம், நாம ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறோம், தினசரி நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
ஒரு சிந்தனை செய்யுங்கள் பக்தர்களே. இப்பொழுது நமக்கும் 40, 50, 60 வயது தொட்டுட்டு இருக்கும். சரி, கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த 40 வயதில் நான் செய்த சாதனை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களே. இரத்த உறவுகள் அல்லாது வேறு ஏதோ உயிர்கள் நன்றாக இருப்பதற்காக உங்களால் ஏதாவது ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த ஆத்மாவினுடைய உத்தாரத்திற்காக அவனுடைய அர்ச்சனை, அவனுடைய தியானம், அவனுடைய மகிமையை பாடுவது, அவனுடைய புகழை கேட்பது, இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்களை நாம் கையில் எடுத்து அதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோமா? இப்படியெல்லாம் மற்றவா நம்ம கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இல்லை பக்தர்களே. நாம் நம்மை கேள்வி கேட்டினால் நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு வரக்கூடியது நல்லது கெட்டது பூர்வ ஜென்ம விடையின் படித்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை முறையை அவனுக்காக மாற்றினீர்களே, ஆனால் அந்த தீய விளைவுகளையும் மாற்றுவதற்கு பகவான் சித்தமாகி இருக்கிறான் என்று அற்புதமாக பகவத்கீதையில் பகவான் கீதாச்சாரியான் அற்புதமாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சற்று சிந்தித்து இது நன்மை பயப்பதா, யாருடைய மனதையும் காயப்படுத்தவில்லையே, நம்மளுடைய வார்த்தைகள் ஹிதமாக இருக்கிறதா, நாம் நடக்கின்ற அந்த செயல்கள், நம்மால் விளைகின்ற ஒரு செயல்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லையா? ரொம்ப முக்கியம் ஐயா. வார்த்தைகள் கடுமையாக இருந்தால், மற்றவர் மனதை காயப்படுத்தினால் அதுவும் ஒரு பாவம். அப்போ அந்த செயல்களை ஒரு தடவைக்கு மேல் மற்றொரு முறை யோசித்து செய்தால் அதுவே ஒரு சிறந்த யோகம். இந்த யோகம் உனக்கு கிடைப்பதற்காக பாடுபட்டே ஆனால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அல்ல பக்தர்களே, இதே ஜென்மத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் என்று பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அறிவுறுத்துகிறார். 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தக்வா மனிஷினஹ ஜன்மபந்த வினிர்முக்தா பதம் கச்சந்த நாமயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒருவன் அவனுடைய பக்தியே என்னுடைய வாழ்க்கை என்பதை முடிவெடுத்து அதில் பயணம் செய்து கொண்டிருந்தானே, ஆனால் பாருங்க, இதையத்தான் சிறந்த முனியோர்கள் இந்த லௌகீக விஷயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவனை நோக்கிய பயணத்திலே செலுத்தி வருகின்றனர். பாருங்க, லௌகீக வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகள், அதாவது பலன்கள், ஒரு காரியம் செய்தால் அதனால் விளைகின்ற துன்பங்களோ இன்பங்களோ அதில் சிறிதும் ஒட்டாமல் இருக்கிறார்கள். பாருங்க, யாரு? மிகச்சிறந்த முனிகள். அவனை நோக்கியே தன்னுடைய வாழ்க்கையை திருப்பியவர்கள். அவர்களுக்கு வருகின்ற துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி அதை தன் மனதில் எடுத்துக்கொள்வதில்லை, அதை தள்ளியே வைத்து பார்க்க பழகிவிட்டனர். எந்த ஒரு இன்பமும் அவர்களுக்கு மிகப்பெரிய குதூகலத்தை தரவில்லை. அதே போல இன்பத்தினால் என்றுமே அவர் துவண்டு விடுவதும் இல்லை. நாம் செய்கின்ற செயல்களின் மூலமாக, கர்மங்களின் மூலமாக வருகின்ற விளைவுகள், அந்த பலன்களில் எந்த விதமான பந்தமும் அவர் வைத்துக் கொள்வதில்லை. அதனால என்னாச்சு? லௌகீக விஷயத்திலும் அதன் மூலமாக விளைகின்ற பலன்களிலும் தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றனர் பக்தி யோகத்தில் ஈடுபட்ட ஒருவர். அப்போ அவங்களுக்கு இன்பம் அப்படின்னா ஒன்றே ஒன்று, பகவானுக்கு சேவை செய்வது. முழுக்க முழுக்க அவர்களுடைய நேரத்தை, ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த கர்மங்களை செய்யும் அதிகாரமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதனால் விளைகின்ற பலனிலும் எனக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்பதை திருடமாக அந்த யோகிகள்
மனதில் அப்பேற்பட்ட வைராக்கியத்தை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு பயணத்தில் யார் ஒருவர் செல்கிறார்களோ, இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அதிலிருந்து இதுதான் சார் வேணும். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ கர்ம விடை காரணமாக பிறந்து விட்டோம். சரி, அப்போ இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும்? இது நம்ம கையில தானே இருக்கு. எப்பொழுது பகவானுடைய நோக்கி அந்த பயணத்தில் ஒரு பக்தன் நுழைந்து சென்று கொண்டு இருக்கானோ, அவனுக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு அவன்கிட்ட எந்த துன்பமும் இருக்காது. இனிமேல் அனுபவிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அவனே சரணாகதி என்கின்ற அவனுடைய கர்மங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். லௌகீக பந்தத்தினால் வருகின்ற இன்பம் துன்பம் அவனுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடைசியா பகவானிடமே சேர்கின்ற, பகவானுடைய உலகத்தையே சேர்கின்ற, அவனையே கண்டுகொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை இந்த பக்தி யோகத்தில் யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டு அவனுக்கும் அவனுடைய பக்தர்களுக்கும் சேவை செய்வதே என்னுடைய தலையாய கடமை என்று வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்கிறானோ, அவன் பாருங்க பகவானையே அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பலனையும் இந்த ஸ்லோகத்தில் கீதாச்சாரியார் விளக்குகிறார். அடுத்து 52வது ஸ்லோகம். யதாதே மோக கலிலம் புத்திர் வியதிதிருஷ்யதி ததா கத்தாசி நிர்வேதம் ஷரோதவஷ ஸ்ருதஷ்யச அப்படின்னு சொல்லிட்டு, எப்பொழுது ஒரு மனிதனுடைய அறிவு, அப்போ இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு முன்னாடி நடக்கக்கூடியது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துவது போல இருக்கும். உண்மை போலவே தோன்றும், நிலையானதாகவே இருக்கும். நிலையற்ற வஸ்துக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். நம் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிலையானதல்ல. ஏன்னா பேச்சுக்கு சொல்வோம், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்று பேச்சுக்கு சொல்லலாம். யாரோ ஒருவர் சென்றால் உடனே யாராவது உடனே செல்கிற மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கிறதா? அந்த மனசு வந்து விடுகிறதா? சொல்லுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அவரவர் சாதனை அவரவர்களுக்கு, இதுதானே யதார்த்தம். ஆனால் சும்மா அவர் மனதை திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது கூட ஒரு வித மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய அறிவை வைத்து லௌகீக பந்தங்களினால் விளைகின்ற இந்த மயக்கங்களை அந்த உலகியல் அந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு அடர்ந்த காட்டை தாண்டி விடணும். லௌகீகம் மூலமாக நமக்கு வருகின்ற அந்த மயக்கம் என்பது நம்மை காட்டில் இட்டு செல்கிறது. அந்த காட்டை தாண்டுகிறதோ, இது எல்லாம் பொய். நிலையானவன் அவன் ஒருவனே. அவன் பற்றிய சிந்தை இருக்க வேண்டும். அவனுடைய சேவை, அவனுடைய பக்தர்களுடைய சேவையே தலையாய கடமை. இதுவே பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரக்கூடியது என்பதை உங்கள் மனம் நம்ப வேண்டும். முதலில் நம்பி அதற்கு உண்டான பாதையில் செல்ல முயற்சிக்க வேண்டும். அப்போ இதுவரை கேட்டவைன்னு ஒன்று இருக்கு, பாஸ்ட். இனிமேல் கேட்க வேண்டியது அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுவரை நம்ம லௌகீக வாழ்க்கையில நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் கேட்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கணும். இது எப்படி இருக்கணும்னா, இதையத்தான் ஞானிகள் சந்நியாசம் அப்படிங்கிற சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் பலவற்றை விடுவது, பலவற்றை பெறுவது. அது என்ன சார்? எதை விடுவது சார், எதை பெறுவது? லௌகீக மயக்கங்களினால் பந்தங்களில் உட்பட்டு இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் எது மேலெல்லாம் நாம் பாசங்களை வைத்தோமோ, என் வீடு,
என் உறவுகள், என் மனைவி, மக்கள், இப்படி என்னுடையது 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 என்று என்னென்ன விஷயங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் விடுவது ஞாசம். எதை பெறுவது அப்படின்னா, பகவான் ஒருவனே என அறிந்து அவனை பற்றிய ஞானத்தை எங்கெல்லாம் கிடைக்கிறதோ, அவனுடைய மகிமைகளை எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அதை அதிகமாக பெற்றுக்கொண்டு அதை தனக்கு கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு தன்னை உயர்த்தி கொள்வது. இது பாருங்க, அந்த மயக்கத்திலிருந்து எவன் ஒருவன் வெளிப்பட்டானோ அவன் நிஜமாலுமே சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே நடந்தவற்றையெல்லாம் மறந்து இனிமேல் நடக்கப் போவது எது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பாவம், ஏற்கனவே நடந்த ஒரு மிகப்பெரிய அந்த சந்தோஷங்கள், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அப்போ இப்போ என்ன மனசுல எப்படி இருக்குன்னா அதுல எல்லாம் ஒரு சுகமும் இல்லை என்பதை உணர்வது. இதற்கு மேல் நடக்கக்கூடியது எப்படின்னா, பகவானுடைய மகிமைக்கு நிகரான ஒரு விஷயம், உலகத்தில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பது உணர்வது. அப்போ நம்ம முன்னாடி ஒரு கல்லையும் தங்கத்தையும் வைத்தால் கூட இரண்டும் சமமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மனதில் வைராகியத்தை வரவழைத்து விடும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார் கீதாச்சாரியான். நாளையும் பருகலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.